சார் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்கூலில் போய் அட்மிஷன் போட போனீங்களேன், அங்கே வந்து கேட்டலாக் கொடுக்குறாங்க. அதில் வந்து 24 கேட்டகரியில் வந்து நாங்கள் இதை கற்றுக் கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இந்த லாங்குவேஜ் தரோம், ஏஐ மாடல்லாம் வந்து அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களே சார், இதெல்லாம் தேவையா குழந்தைக்கு? சார் நான் இப்போ இது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்கி இந்த மாதிரி நம்ம யோசிப்போமே, அதாவது சோஷியல் ஜஸ்டிஸ் வச்சு இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போமே. இப்போது எந்த ஸ்கூலில் நீங்கள் போனாலுமே சரி, போர்டு எக்ஸாம் ஒன்று தான். நீங்கள் ஸ்டேட் போர்டில் ஹையர் எண்டு ஸ்கூலாக இருக்கட்டும், அல்லது நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு சாதாரண ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லேயே வந்து கொஞ்சம் நார்மல் ஃபீஸ் வாங்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எந்த ஸ்கூலில் நீங்கள் படித்தாலுமே உங்களுக்கு என்னது, போர்டு எக்ஸாம் ஒன்று தான். பாயிண்ட் நம்பர் 1. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கி இந்த பசங்களை எக்ஸ்போஷன்ற பேரில் நம்ம என்ன பண்ணுறோம், அதை சொல்லிக் கொடுக்குறேன். அந்த நீங்கள் சொன்ன அந்த 24 கேட்டகரிஸ் வந்து கொண்டு வந்து வச்சுட்ருக்காங்க இல்லையா, அந்த பேரில் வந்து ஃபீஸை தான் வந்து எக்ஸ்ட்ராவாட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு நினைக்கி, எல்லோரும் ஒரே போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம விதவிதமாக ட்ரெயின் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு நினைக்கி, பணம் உள்ளவனுக்கு ஒரு கல்வியும் அந்த வசதி இல்லாதவங்களுக்கு இன்னொரு கல்வியும் கிடைக்குது. ஆனால் எக்ஸாம் ஒன்று தான் இருக்குது. இது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கி, இது ஒரு அது என்ன சொல்லுவாங்கன்னா மாடர்ன் அன்டச்சபிலிட்டி தான், நவீன தீண்டாமை தான். இதை பற்றி வந்து நிறைய பேர் பேசணும். இப்போது ஃபின்லாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு நினைக்க எஜுகேஷன் வந்து நம்பர் 1. நம்ம அந்த அளவுக்கு போகிறதுக்கு டைம் எடுக்கணும். இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த ரேஞ்சுக்கு போகணுன்னு இல்லை, ஆனால் அதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்கட்டும். ஃபின்லாண்டு பார்த்திங்கன்னா எஜுகேஷனில் இன்றைக்கி வேர்ல்டில் வந்து நம்பர் 1 வந்து ஃபின்லாண்டு தான். என்னென்னா அங்கே வந்து எஜுகேஷன் ஃப்ரீ. திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாத்துமே ஈக்குவல் எஜுகேஷன், ஈக்குவாலிட்டி. அங்கே அவங்க ஈக்குவாலிட்டியை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஈக்குவாலிட்டி நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோமான்னு நினைக்கி நம்ம வெறும் கேஸ்ட் பேஸ்டு இதை மட்டும் தான் நம்ம வந்து ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம். ஸ்கூல்ஸில் கேஸ்ட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இதை பற்றியே தான் நிறைய பேசுகிறோம். ஆனால் யாருமே இந்த ஒரு அன்டச்சபிலிட்டியை வந்து பார்க்குறதில்ல. ஏன்னா வெளியில் வேலைக்கு வரவன், அந்த ஸ்கூல்லேருந்து வரவனும் வேலைக்கு வரான், அந்த பெரிய ஸ்கூலில் படித்தவனும் வேலைக்கு வரான், இந்த மாதிரி சின்ன ஸ்கூல்லேருந்து படித்தவங்களும் வேலைக்கு வராங்க. அந்த இடத்துல அந்த எக்ஸ்போஷர் வந்து என்ன ஆகிடுது அப்படின்னு நினைக்கி இந்த பசங்களை வந்து ரொம்ப டம்ப் பண்ணுது. ஸோ என்ன ஆகிடுது, இந்த பசங்க அதாவது ஒரு சொல்லிட்டு இருக்காங்களே, ஏழைகளாகவே இருக்கிறாங்க, பணக்காரங்க பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவங்க இந்த லெவல் வந்து அவங்கள வந்து அந்த லெவல்லே வச்சுருவோம் நம்ம. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இப்போ கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு லாங் ப்ராசஸ். இது உடனேலாம் நடக்காது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உடனே எதுவுமே மாற போடல. இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். கவர்மெண்ட் அதுக்குண்டான ஸ்டெப்ஸு எடுத்துக்கிட்டு தான் இருக்குது, எதுவுமே எடுக்காமல் இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணுன்றது என்னுடைய இது.